யார் என்ன செய்தாலும் 2026 திமுக ஆட்சி நிச்சயம் அமையும். முதல்வர் ஸ்டாலின். யார் என்ன சதி செய்தாலும், எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் 2026 திமுக ஆட்சி நிச்சயம் அமையும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் திமுக எம்பி மணியில்ல திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: நேற்றைய தினம் மிக முக்கியமான தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் நடத்தி முடித்துவிட்டு இங்கு வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கும் தேர்தலை அடிப்படையாக வைத்து சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை செய்ய தேர்தல் கமிஷன் திட்டமிட்டிருக்கிறது. அதனை தடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து பேசி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என பேசினர். அதற்குரிய அவகாசம் கொடுக்க வேண்டும். பதற்றமில்லாத சூழலில் தான் அதனை செய்ய வேண்டும். தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் சூழலில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது உண்மையான வாக்காளர்களை நீக்க தந்திரம். இதனை தான் பீகார் மாநிலத்தில் செய்தார்கள். இப்போது மற்ற மாநிலங்களில் செய்ய முயற்சி செய்கின்றனர். நாம் நடத்திய கூட்டத்தில் கூட இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக பங்கேற்கவில்லை. இரு கட்சிகள் பங்கேற்கவில்லை. தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையில் பழனிசாமிக்கு சந்தேகம் இருப்பதை காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக எதிர்க்க முடியவில்லை. தான் பாஜகவின் பாதம் தாங்கி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் தமிழகத்தில் எதையும் செய்ய முடியாது. யார் என்ன சதி செய்தாலும், எத்தனை அவதூறுகளை நம்மீது பரப்பினாலும் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி 2026 மீண்டும் நிச்சயம் அமையும். அன்றைக்கு எல்லா டிவி சேனல்களிலும் திமுக 2.0 ஆட்சி அமைந்தது என்ற செய்திதான் வரப்போகிறது. அதனை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். தமிழக மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இதனை பெருமையுடன் சொல்ல விரும்புகிறேன். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். 2021 தமிழகத்தை அதிமுகவிடம் இருந்து மீட்டு இருக்கிறோம். 2026 தேர்தல் பாஜக அதிமுகவிடம் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக அமைய போகிறது. மணமக்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள். தமிழ் உணர்வை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார்.